சென்னை வேப்பேரியில் உள்ள பென்டிக் பள்ளியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேப்பேரியில் கடந்த 188 ஆண்டுகளாக பென்டிக் பள்ளி இயங்கி வருகிறது. அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு வந்த இந்த பள்ளியை தனியார் சுயநிதி பள்ளியாக மாற்றி பள்ளி நிர்வாகிகள் பல்வேறு முறைகேடுகள் செய்து வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பள்ளியின் முன்னாள் மாணவிகள் கடந்த சில நாட்களுக்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து முன்னாள் மாணவியும் வழக்கறிஞருமான ஹேமமாலினி வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பென்டிக் பள்ளியை தனியார் பள்ளியாக மாற்றி அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் வசூலிக்கப்பட்ட கட்டணத்திற்கு போலியான ரசீது வழங்குவதாகவும் தெரிவித்தார். முறைகேடுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதனால இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுல கம்ப்ளைண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கோம்னா அவங்க என்னென்ன ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, ரெசிப்ட் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க, அதுபடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்பல் பண்ணி நீங்க செல்ஃப் ஃபினான்ஸ்ல தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பல் பண்ணி சேர்த்துட்டு இருக்காங்க. எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல சிஇஓ வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து அங்கீகாரம் இல்லாம தான் நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்லியும் இந்த தேதி வரைக்கும் அது நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். அதே போல எய்டட் ஸ்கூல்ல கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸும் செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எய்டட் ஸ்கூல்ல எல்லா மாணவர்கள் எல்லாம் சேர்க்கறது வந்து பெற்றோர் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலில இருந்து வந்து யாரும் சேர்க்கறது இல்லை. எல்லாருமே வந்து ப்ராவர்ட்டி லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து 188 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கூல் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ஒரு கடந்த 6 வருஷமா செல்ஃப் ஃபினான்ஸ்னு சொல்லி பேரண்ட்ஸை வந்து கட்டாயப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வற்புறுத்தி அங்கதான் சேர்க்கணும், எய்டட் ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அந்த செல்ஃப் ஃபினான்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து இதை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பணத்தை ஆசைன்னு பணத்து மேல அவ்வளோ ஒரு வெறி கொண்டு 6 வருஷமா வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்க்கு குறைஞ்சபட்சம் 5000 தான் ஃபீஸ் வாங்கணும். ஆனா வந்து அவங்க வந்து 30,000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. எல்கேஜிக்கே எப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. அந்த பணத்துக்கான ரெசிப்ட் அவங்க கரெக்டா கொடுக்கறது இல்ல. ஸ்கூல் நேம் போட்டு கொடுத்துடுறாங்க, இல்லாட்டி வந்து தப்பா ரெசிப்ட்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவங்க வாங்குற எல்லா பணமும் அவங்களோட சொந்த செலவுக்கும் அவங்க சொத்து சேர்க்கறதுக்கும் அவங்க உல்லாசமா வாழணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நாங்க எவ்வளவோ அவங்க கிட்டயும் குவெஸ்டின் பண்ணோம், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாதனால இங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நாங்க சொல்லியிருக்கோம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்றோம், நீங்க டைரக்டா போய் அந்த டைரக்டரை பாருங்க, பார்த்து அதுக்கான ஆக்ஷனை அவங்கள எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், அங்கிருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்ப அனுப்பியிருக்காங்க. அவங்க ஃபீஸ் வாங்கும் போது எப்படி வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 30,000 இருக்குன்னா அதுல 12,000 ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுங்க, ஜூன் மாசம் பே பண்ணிடுங்க, மத்த மீதி காசை வந்து நீங்க எப்ப முடியுமோ அப்ப எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வற்புறுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ கடந்த இந்த வருஷம் வந்து ஒரு பொண்ணு வந்து 3 வருஷம் ஆகுது, அவ 12th முடிச்சு அவளோட மார்க் ஷீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீ ஃபீஸ் பே பண்ணாதான் நான் உனக்கு மார்க் ஷீட் தருவேன்னு சொல்லி இப்பதான் அந்த பொண்ணு ஃபீஸ் பே பண்ணி அந்த மார்க் ஷீட்டை வாங்கிட்டு போயிருக்கா. இந்த மாதிரியும் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயம் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எய்டட் ஸ்கூல்ல கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே எஸ்எஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. லைக் லைப்ரரி, லேபு, ரெஸ்ட் ரூம்ஸ் கூட. இப்போ ஸ்கூல்ல வந்து நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். அந்த வாட்டர் ஆர்ஓ வாட்டர் போடுறாங்க. அங்க வந்து எய்டட் ஸ்கூல் பசங்க போயிட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட இல்ல, இந்த இடத்துல நீங்க அலோ பண்ணக்கூடாது, நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த எஸ்எஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்கூல், அந்த கேம்பஸ், அது 11 ஏக்கரான அந்த ஒரு கேம்பஸ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க மேல அவ்வளோ வெறுப்பும் ஒரு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா லேட்டா ஸ்கூலுக்கு வந்தா கூட நான் டிசி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அதுவும் இல்லாம தெலுங்கு மீடியம் சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தது. முன்னாடி 1 ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் மீடியம் இருந்தது, 6 to 12th வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் நடந்துட்டு இருந்தது. அதுவும் தமிழ் மீடியம்ல 2 கிளாஸ் இருக்கும், A1 A2ன்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஒரு கிளாஸ் இருக்கும்.
ஆனா இப்ப என்ன பண்றாங்க, தமிழ் மீடியம் ஒரே கிளாஸ் ஆக்கிட்டாங்க. மத்த பசங்களை வந்து எதனா ஒரு ரீசன் சொல்லி நீ இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு டிசி கொடுத்துறாங்க. அப்படி டிசி கொடுத்து நான் போக மாட்டேன்னு நிக்கிற பசங்க கிட்ட லெட்டர் எழுதி வாங்குறாங்க வற்புறுத்தி. நான் வந்து அடுத்த ஆண்டு வந்து நான் வேற ஸ்கூல் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் எழுதி கொடு, நீ அடுத்த ஆண்டு வேற ஸ்கூல்ல சேரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற HM. அதுவும் இல்லாம அதான் மத்த எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எய்டர்ல இருக்கிற அந்த எய்டட் ஸ்கூலுக்கு கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸும் SF ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா SF கிட்ட இருந்து வாங்குற அந்த ஃபீஸ்க்கு அந்த SFல படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஃபீஸ் மட்டும் தான் பே பண்றாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற வசதிகளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.